வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கு ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய எத்தனை ஆக்டிவ் சிப்பாய்கள் களமிறங்கப் போகின்றார்கள், எத்தனை ரிசர்வ் சிப்பாய்கள் களமிறக்கப்பட போகின்றார்கள்? காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்காக களமிறங்கப் போகும் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக தட்டி தூக்குவதற்கு எத்தனை பலஸ்தீனிய உயரடுக்கு போராளிகள் தயாராக இருக்கின்றார்கள்? அதே போன்று எத்தனை புதிய போராளிகள் தயாராக இருக்கின்றார்கள்? வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசத்திலே நடைபெறப் போகும் இறுதிப் போரானது எவ்வாறு அமையப் போகின்றது? நெட்டன்யாஹூ வெளியிட்ட விசேட காணொளியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அவசர பயிற்சிகளும், காசாவிலே கொல்லப்பட்ட முக்கியமான ஊடகவியலாளர்களும், ஐநாவின் பாதுகாப்பு சபையில் துரோகி அப்பாஸினுடைய பிரதிநிதி முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களும். வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய திட்டத்தினை கண்டிக்கும் நோக்கத்தோடு ஐநாவின் பாதுகாப்பு சபையில் விசேட விவாதங்கள் நடைபெற்றிருந்தன. இதன்போது அதிகளவான ஐரோப்பிய நாடுகளும் ரஷ்யாவும் சீனாவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல் திட்டத்திற்கு எதிரான கருத்துக்களையே வெளியிட்டிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்காக மேற்கொள்ள போகும் தாக்குதலினால் அதிகளவான பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்யப்பட போகின்றார்கள். இந்த தாக்குதல் பலஸ்தீனிய மக்களிடத்தில் உயிரிழப்புகளை அதிகரிக்கக்கூடிய தாக்குதல்களாகவே அமையப் போகின்றது என்றும் ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய பிரதிநிதிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அதே நேரம் காசாவிலே இஸ்ரேல் மேற்கொள்ள போகும் இந்த திட்டமானது ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மிக முக்கியமான திட்டமாக அமைந்திருக்கும் என்றும், காசாவிலே ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலமாகவே பணைய கைதிகளை மீட்டெடுக்க முடியும் என்றும், பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளையும் வழங்க முடியும் என்றும் அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபையின் பிரதிநிதி ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் இவ்வாறு தெரிவித்தார். காசாவிலே 2 மில்லியனுக்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் கற்பனை செய்ய முடியாத மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்து வருகின்றார்கள். மேலும் பலஸ்தீனிய மக்களுடைய இந்த துன்பத்தினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால், காசாவின் எதிர்காலத்தினை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவது மிக முக்கியமானதாகும். அத்தோடு இஸ்ரேலின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கான அழுத்தங்களையும் சர்வதேசம் மேற்கொள்ள வேண்டும். மேலும் காசாவினுடைய நிர்வாகத்திலிருந்து ஹமாஸை முழுமையாக நீக்கிவிட்டு காசாவினுடைய நிர்வாகத்தை பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் கொண்டு வருவதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அத்தோடு இஸ்ரேல் காசாவிலே ஹமாஸினுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கும் இந்த திட்டத்தினை மேற்கொள்ளுமாக இருந்தால் இதற்கான முழுமையான ஆதரவை வழங்குவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய பிரதிநிதி தெரிவித்துள்ளார். அதாவது காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கைக்கும் நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றே துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபை பிரதிநிதி தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நேற்றிரவு வடக்கு காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசத்தினுடைய மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை இலக்கு வைத்து இந்த உச்ச வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன்போது அல்ஷிஃபா மருத்துவமனை வளாகத்தை இலக்கு வைத்தும் அல்ஷிஃபா மருத்துவமனை கர்ஹாமில் இருக்கக்கூடிய கூடாரங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதிலே குறிப்பாக மிக முக்கியமான ஊடகவியலாளர் அனஸ் அல் ஷரீப் அவர்களும் அவரோடு இருக்கக்கூடிய 5 ஊடகவியலாளர்களும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊடகவியலாளர்களில் அனஸ் அல் ஷரீப் அவர்களும் மிக முக்கிய இடத்தை பிடித்துள்ளார். என்னுடைய பல காணொளிகளில் அவருடைய அறிக்கைகளையும் அவருடைய கள நிலவரங்களையும் நான் பதிவிட்டுள்ளேன். மேலும் வடக்கு காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையிலும் வடக்கு காசாவை விட்டு வெளியேறாத ஒரு சிறந்த ஊடகவியலாளராகவே அனஸ் அல் ஷரீப் அவர்கள் இருந்துள்ளார். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அனஸ் அல் ஷரீப் மீது மேற்கொண்ட வான்வழி தாக்குதலை நியாயப்படுத்தும் நோக்கத்தோடு அவர் ஹமாஸினுடைய படைப்பிரிவை சேர்ந்தவர் என்றும் ஹமாஸினுடைய ஏவுகணை தாக்குதல்களுக்கு இவர்தான் பொறுப்பாக இருக்கின்றார் என்றும் பல போலி பிரச்சாரங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் வெளியிட்டிருந்தது. இதற்கு முன்பும் கொலை செய்யப்பட்ட பல முக்கியமான ஊடகவியலாளர்கள் மீதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் இவ்வாறு போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது.
அடுத்து நேற்றிரவு நெட்டன்யாஹு விசேட காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார். மேலும் குறித்த காணொலியில் நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே பஞ்சம் ஏற்படாமல் இருப்பதற்காக நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றோம். தற்போது காசாவிலே எந்தவிதமான பஞ்சமும் காணப்படுவதில்லை. ஆனால் காசாவிலே பட்டினி அதிகரித்திருப்பதாக போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. சர்வதேச ஊடகங்கள் ஹமாஸ் வெளியிடக்கூடிய பொய்களையே பரப்பி வருகின்றன. காசா தொடர்பாக வெளியாகக்கூடிய புகைப்படங்கள் போலியான புகைப்படங்களாகும். இதனால் நாங்கள் சமூக ஊடக பிரச்சாரங்களிலும் தோல்வி அடைந்து விட்டோம். பல உலக தலைவர்களும் ஐரோப்பிய தலைவர்களும் எங்களிடம் இவ்வாறு கூறுகின்றார்கள். நாங்கள் காசாவில் செய்வதுதான் சரி என்றும் இதைத்தான் நாங்களும் செய்திருப்போம் என்றும் இவ்வாறு செய்வதன் மூலமாகவே இஸ்ரேலின் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் என்றும் பல உலக நாட்டு தலைவர்களும் ஐரோப்பிய தலைவர்களும் என்னிடம் கூறுகின்றார்கள். அதே நேரம் அவர்களுடைய நாட்டு மக்களின் பொது கருத்துக்களை அவர்களால் எதிர்க்க முடியாது என்றும் இதனாலேயே வெளிப்படையாக இஸ்ரேலுக்கான ஆதரவை வழங்க முடியாமல் இருக்கின்றது என்றும் அனைத்து தலைவர்களும் எனக்கு கூறுகின்றார்கள். மேலும் நாங்கள் காசாவில் தற்போது செய்து வரக்கூடிய அனைத்து விடயங்களையும் அனைத்து தலைவர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அத்தோடு நாங்கள் லெபனானிலே செய்த சாதனைகளுக்காக தற்போது லெபனானிலே புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கான முடிவுகளையும் எடுத்துள்ளது. மேலும் இந்த முடிவுகளுக்கு அமைவாக ஹிஸ்புல்லா முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். மேலும் ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான எல்லா விதமான தாக்குதல்களையும் வேலை திட்டங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். அத்தோடு நாங்கள் ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை முடக்கியுள்ளோம். அதே நேரம் ஈரான் அதனுடைய திறன்களை மீட்டெடுப்பதற்கும் எல்லா விதமான வேலைகளையும் செய்து வருகின்றது. இதனை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. தற்போது நாங்கள் ஈரானுக்கு எதிராக வெவ்வேறு காட்சிகளில் தயாராகி வருகின்றோம். அதே போன்று ஈரானியர்களும் எங்களுக்கு எதிராக வெவ்வேறு வடிவத்தில் தயாராகி வருகின்றார்கள் என்பதும் எனக்கு தெரியும். மேலும் நாங்கள் இவை அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம். அத்தோடு எங்களுடைய குறிக்கோள் காசாவை முழுமையாக கைப்பற்றுவதல்ல, காசாவை ஹமாஸிடம் இருந்து முழுமையாக விடுவிப்பதாகும். இன்றைய தினம் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்து சரணடைந்து விட்டால் நாளைய தினமே காசாவில் போரானது முடிவுக்கு வந்துவிடும். ஆனால் ஹமாஸ் சரணடைய மறுப்பதனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் இந்த பணியை முழுமையாக முடித்தாக வேண்டும். காசாவிலே ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்கி ஹமாஸினுடைய நிர்வாகத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். காசாவிலே தற்போது நாங்கள் மேற்கொள்ள போகும் தாக்குதல் திட்டங்கள் ஹமாஸினுடைய எஞ்சிய கோட்டைகளை சிதைக்கக்கூடிய நோக்கங்களையே கொண்டுள்ளது. வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசமானது ஹமாஸினுடைய மிகப்பெரிய உறுதியான கோட்டையாகவே இருக்கின்றது. இந்த கோட்டையை நாங்கள் முழுமையாக தகர்ப்பதன் மூலமாக வடக்கு காசாவை முழுமையாக கைப்பற்றலாம். மேலும் காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவது ஹமாஸுக்கு உச்சழுத்தத்தினை வழங்கும். இதன் மூலமாக எங்களுடைய பணைய கைதிகளையும் எங்களுக்கு மீட்டெடுக்க முடியும். எனவே நாங்கள் ஹமாஸினுடைய மிகப்பெரிய கோட்டையான காசா சிட்டியை கைப்பற்றி எங்களுடைய இலக்குகளை முழுமையாக அடைந்து கொள்வோம் என நெட்டன்யாஹு குறித்த காணொலியில் தெரிவித்துள்ளார். அதாவது சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காகவும் ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களை ஏமாற்றுவதற்காகவும் நெட்டன்யாஹு இந்த போலி பிரச்சாரங்களையும் அவருடைய மாயைகளையும் வெளிப்படுத்தியுள்ளார். காசா சிட்டி பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றி ஹமாஸை சரணடைய வைக்க முடியும் என நெட்டன்யாஹு அவருடைய போலியான மாயைகளையே வெளிப்படுத்தியுள்ளார். நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஆச்சரிய பயிற்சிகளை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்து 2 பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தது. இதிலே முதலாவது பயிற்சியானது ஜோர்டான் எல்லை பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஜோர்டான் எல்லை பிரதேசத்தினூடாக ஆயிரக்கணக்கான போராளிகள் நுழைந்தால் அவர்களை எவ்வாறு தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த ஊடுருவல் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பது தொடர்பாகவும் போராளிகளுடைய தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்கு எவ்வாறான வேலை திட்டங்களையும் பதிலடி தாக்குதல்களையும் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவுமே இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ ஊடகம் தெரிவித்துள்ளது. மேலும் இதன்போது போராளிகள் ஜோர்டானினுடைய 3 வழிகளினூடாக நுழைவார்கள் என்றும் இவ்வாறு நுழையக்கூடியவர்கள் ஜெருசலம் பிரதேசத்தினை அடைவதற்கு முன்பு எவ்வாறு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பல மதிப்பீடுகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மேற்கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது ஜெருசலம் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கு இருக்கக்கூடிய வழிகளில் ஜோர்டானி எல்லை பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வது சிறந்த வழியாக அமைந்திருக்கும் என்பது தொடர்பாகவும் ஆயிரக்கணக்கான எதிர்ப்பற்று போராளிகள் ஜோர்டான் எல்லை பிரதேசத்தினூடாக நுழைந்து ஜெருசலத்தை கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் கடந்த மாதமே காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே எதிர்காலத்தில் ஜோர்டான் வழியாக போராளிகள் அணிதிரண்டு தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனை எண்ணியே ஜெருசலம் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்கள் ஜோர்டான் எல்லை வழியாக ஆரம்பிக்கப்படலாம் என்பதனை எண்ணியே இந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கான பயிற்சிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது மேற்கொண்டுள்ளது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.
அடுத்து இரண்டாவது பயிற்சி வடக்கு காசாவினுடைய கிழக்கு பிரதேச எல்லை பகுதிகளில் நடைபெற்றிருந்தது. கிட்டத்தட்ட 5 கவச படைப்பிரிவுகள் களமிறக்கப்பட்டு இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. வடக்கு காசாவினுடைய கிழக்கு பிரதேசத்தையும் நெட்சரி மச்சையும் வடக்கு காசாவினுடைய வடக்கு மற்றும் மேற்கு பிரதேசங்களினூடாக தாக்குதல்களை ஆரம்பிப்பதை நோக்கமாக கொண்டே இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கு இராணுவத்தினுடைய உயர் படைப்பிரிவுகளை களமிறக்கப் போகின்றது. அதிலும் குறிப்பாக கான்யூனிஸ் பிரதேசத்திலும் ரஃபா பிரதேசத்திலும் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்ட 98வது உயரடுக்கு படைப்பிரிவையும் 86வது உயரடுக்கு படைப்பிரிவையும் களமிறக்கப் போகின்றது. மேலும் இவர்களோடு சேர்ந்து கிரிவெற்றி உயரடுக்கு படைப்பிரிவையும் நஹால் உயரடுக்கு படைப்பிரிவையும் களமிறக்கப் போகின்றது. அத்தோடு காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முற்றுகை தாக்குதல்களில் இருந்து ஆரம்பிக்கப் போகின்றது. குறித்த வரைபடத்தில் வடக்கு காசாவிலே கபில நிற பிரதேசத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளே காசா சிட்டி பிரதேசமாகும். வடக்கு காசாவிலே 7 தொடக்கம் 9 லட்சம் பலஸ்தீனிய மக்கள் வாழக்கூடிய சன நெரிசல் நிறைந்த பிரதேசமாகவும் பலஸ்தீனிய போராளிகளின் மிக முக்கியமான கோட்டையாகவுமே இந்த காசா சிட்டி பிரதேசம் காணப்படுகின்றது. இதனாலேயே காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவது ஒட்டுமொத்த வடக்கு காசாவையும் கைப்பற்றுவதற்கு ஈடானது என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு காசா சிட்டியிலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் தெற்கு காசாவை நோக்கி இடம்பெயர்த்ததற்கு பின்பே தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் உண்மையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கு முன்பே இந்த தாக்குதல்களை ஆரம்பிக்கும். வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் வடக்கு காசாவை விட்டு வெளியேறுவதற்கு விரும்பவில்லை. தங்களுடைய சொந்த வீடுகளை விட்டு வெளியேறுவதற்கு வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் விரும்பவில்லை. இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உச்ச தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதாக கூறினாலும் குறைந்தது 3 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் காசா சிட்டியை விட்டு வெளியேற மாட்டார்கள். இதனாலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கு முன்பே இந்த தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும். அதாவது குறித்த பிரதேசத்திலே இந்த தாக்குதல்கள் மூலமாக அதிகளவான பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு திட்டமிட்டுள்ளது. காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்க போகும் இந்த தாக்குதலினால் குறைந்தது குறித்த பிரதேசத்திலே 80,000 தொடக்கம் 1,50,000 வரையிலான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான ஆரம்ப முற்றுகையானது நெட்சரின் பிரதேசத்தினூடாகவே ஆரம்பிக்கப்படும். அதாவது குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நெட்சரி மற்ற பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து ஒட்டுமொத்த நெட்சரின் பிரதேசத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இலக்கம் 2னால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தால் ஹவா பிரதேசத்தினூடாக காசா சிட்டியினுடைய தென்மேற்கு பிரதேசத்தை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சென்றடையும். அதே போன்று இலக்கம் 3னால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஜெய்தூன் பிரதேசத்தினூடாகவும் இலக்கம் 4னால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சுஜையா கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் இலக்கம் 5னால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஜபலியா கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் இலக்கம் 6னால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பெய்ட் ஹனூன் தெற்கு பிரதேசத்தினூடாகவும் இலக்கம் 7னால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பெய்ட் லாஹியா தெற்கு பிரதேசத்தினூடாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக சுற்றி வளைக்கும். இவ்வாறு காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக சுற்றி வளைத்ததற்கு பின்பே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிக்கும். அத்தோடு இந்த வார இறுதியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கான ஒட்டுமொத்த வரைபடத்தையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போர் அமைச்சரவையில் முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான அணிதிரட்டல்களையும் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வருகின்ற அக்டோபர் 7ஆம் தேதி தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வருட டிசம்பர் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி விட முடியும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மதிப்பீடு செய்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய வல்ல ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது கிட்டத்தட்ட 100 நாட்களுக்குள்ளே காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு திட்டமிட்டுள்ளது. அடுத்து காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் 1,80,000 ஆக்டிவ் சிப்பாய்கள் இருந்தார்கள். ஆக்டிவ் சிப்பாய்கள் என்பது இராணுவத்திலே முழுமையாக பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய சிப்பாய்களையே குறிக்கும். யுத்த களத்திலே களமிறக்குவதற்கு நிலையாக இருக்கக்கூடிய சிப்பாய்களையே ஆக்டிவ் சிப்பாய்கள் என்று அழைப்பார்கள். அத்தோடு காசாவின் யுத்த களத்திலே கடந்த 22 மாதங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளது. இதற்கமைவாக ஆக்டிவ் சிப்பாய்களின் 1/3 பகுதியை விட அதிகமானவர்கள் யுத்த களத்திலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டு
கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக காசாவின் யுத்தகலத்திலே கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்குள்ளாகியும் 80,000 ஆக்டிவ் சிப்பாய்கள் முழுமையாக யுத்த களத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று 20,000 தொடக்கம் 30,000 வரையிலான சிப்பாய்கள் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு யுத்த களத்திலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் யுத்த களத்திற்கு திரும்ப முடியாத நிலையில் இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களே உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே ஒட்டுமொத்தமாக எடுத்து நோக்கும் போது 22 மாத காசாவின் யுத்த களத்திலே 1,00,000 ஆக்டிவ் சிப்பாய்கள் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் 3,00,000 ரிசர்வ் சிப்பாய்கள் காணப்படுகின்றார்கள். காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் இந்த 3,00,000 ரிசர்வ் சிப்பாய்களையும் யுத்த களத்திற்கு திரும்புமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டளையிட்டிருந்தது. இருப்பினும் 2,50,000 ரிசர்வ் சிப்பாய்கள் மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இணைந்து கொண்டார்கள். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே 18 வயதை அடைந்திருக்கக்கூடிய அனைத்து நிலத்திடர்களும் இராணுவ பயிற்சிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். இவர்கள் இராணுவ பயிற்சியை பெற்றுக் கொண்டதற்கு பின்பு வெவ்வேறு துறைகளில் அவர்களுடைய தொழில்களை புரிவார்கள். எனவே இவ்வாறு இராணுவ பயிற்சியை பெற்று வெவ்வேறு துறைகளில் பணிபுரியக்கூடியவர்களையே ரிசர்வ் சிப்பாய்கள் என்று அழைப்பார்கள். யுத்த காலத்திலே ஆக்டிவ் சிப்பாய்களுக்கு உதவிகளை மேற்கொள்வதற்காகவும் ஏனைய போர் முனைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காகவும் போர்க்களத்திற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவுமே இந்த ரிசர்வ் சிப்பாய்கள் களமிறக்கப்படுவார்கள். உதாரணத்திற்கு காசாவிலே போர் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் லெபனான் எல்லை பிரதேசத்திலும் ஜோர்டான் எல்லை பிரதேசத்திலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசங்களிலும் இந்த ரிசர்வ் சிப்பாய்களே களமிறக்கப்படுவார்கள். குறித்த முனைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காகவே களமிறக்கப்படுவார்கள். அதிகளவான ஆக்டிவ் சிப்பாய்கள் யுத்த களத்தில் களமிறக்கப்படுவதனால் இவர்களுடைய வெற்றிடங்களை நிரப்புவதற்காகவே இந்த ரிசர்வ் சிப்பாய்கள் யுத்த களத்திற்கு வெளியே களமிறக்கப்படுவார்கள். அதே நேரம் இந்த ரிசர்வ் சிப்பாய்களில் அதிகளவான பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய 30,000க்கும் குறைவான சிப்பாய்களையே யுத்த களத்தில் நேரடியாக களமிறக்குவார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ரிசர்வ் சிப்பாய்களிலே இருக்கக்கூடிய 30,000க்கும் குறைவான உயரடுக்கு சிப்பாய்களையே யுத்த களத்தில் நேரடியாக களமிறக்குவார்கள். ஏனைய ரிசர்வ் சிப்பாய்களை யுத்த களத்தில் நேரடியாக களமிறக்க மாட்டார்கள். எனவே தற்போது காசாவிலே களமிறங்குவதற்கு 80,000 ஆக்டிவ் சிப்பாய்களும் 30,000க்கும் குறைவான உயரடுக்கு ரிசர்வ் சிப்பாய்களும் காணப்படுகின்றார்கள். உண்மையிலேயே இந்த எண்ணிக்கையானது மிகவும் பலவீனமான எண்ணிக்கையாகும். ஒரு இராணுவம் யுத்த களத்திலே களமிறங்குவதற்கு முன்பு அந்த இராணுவத்திலே ஆக்டிவ் சிப்பாய்கள் 3-2% விட அதிகமாகவே இருக்க வேண்டும். ஆனால் இங்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திலே இருக்கக்கூடிய ஆக்டிவ் சிப்பாய்கள் 3-2% விட குறைவாகவே இருக்கின்றார்கள். இதனாலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹரெடி யூதர்களையும் இராணுவத்தில் இணைத்துக் கொள்வதற்கு திட்டமிட்டது. அதிகளவான ஹரெடி யூதர்களை ரிசர்வ் படைகளில் களமிறக்கிவிட்டு ரிசர்வ் படைகளிலே இருக்கக்கூடிய 20,000க்கும் அதிகமான சிப்பாய்களுக்கு உச்ச பயிற்சிகளை வழங்கி அவர்களை ஆக்டிவ் சிப்பாய்களோடு களமிறக்குவதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திட்டமிட்டது. இருப்பினும் அதிகளவான ஹரெடி யூதர்களை ஆக்கிரமிப்பு ராணுவத்திலே இணைத்துக் கொள்ள முடியவில்லை. இதனாலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் அதிகாரிகளுடைய சிப்பாய்களுடைய பற்றாக்குறை உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திலே ஆக்டிவ் சிப்பாய்களாக இருக்கக்கூடிய 80,000 சிப்பாய்களையும் வடக்கு காசாவில் மாத்திரம் களமிறக்க முடியாது. ஏனென்றால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிலே உச்ச தாக்குதல்களை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பலவீனப்படுத்துவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உயரடுக்கு சிப்பாய்களும் அதிகாரிகளும் தெற்கு காசாவிலும் களமிறக்கப்பட வேண்டும். இதனால் வடக்கு காசாவிலே 40,000 ஆக்டிவ் சிப்பாய்களையும் 15,000 ரிசர்வ் சிப்பாய்களையுமே களமிறக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன. அத்தோடு வடக்கு காசாவின் காசா சிட்டி பிரதேசமானது ஹமாஸினுடைய மிகப்பெரிய கோட்டையாகும். வடக்கு காசாவிலே ஹமாஸினுடைய 8 படைப்பிரிவுகள் காணப்படுகின்றன. இந்த 8 படைப்பிரிவுகளில் 4 மிக முக்கியமான உயரடுக்கு படைப்பிரிவுகள் காணப்படுகின்றன. காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ஹமாஸினுடைய ஒட்டுமொத்த உயரடுக்கு படைப்பிரிவுகளும் நிச்சயமாக முழுமையாக களமிறக்கப்படுவார்கள். அத்தோடு காசாவிலே போர் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஹமாஸினுடைய அல்-கஸாம் படைப்பிரிவில் 40,000க்கும் அதிகமான போராளிகள் இருந்தார்கள். மேலும் 22 மாத யுத்த காலத்திலே 12,000 தொடக்கம் 15,000 வரையிலான போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க உளவுத்துறையினுடைய தகவலின்படி 22 மாத யுத்த காலத்தில் ஹமாஸினுடைய 20,000 போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த வருடத்தினுடைய ஆரம்ப பகுதியில் மேலதிகமாக 20,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகள் ஹமாஸோடு இணைந்து கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க உளவுத்துறையினர் தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள். எனவே அமெரிக்க உளவுத்துறை தகவல்களுக்கு அமைவாக 20,000 போராளிகள் 22 மாதங்களுக்குள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் 20,000 போராளிகள் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள்.
எனவே தற்போது காசாவில் 20,000 உயிரடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் இருக்கின்றார்கள். மேலும் 20,000 புதிதாக இணைந்து கொள்ளப்பட்ட பலஸ்தீனிய போராளிகளும் இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவிலே 20,000 ஆக்டிவ் பலஸ்தீனிய போராளிகள் இருக்கின்றார்கள். மேலும் 20,000 ரிசர்வ் போராளிகள் இருக்கின்றார்கள். இவை தவிர அல் குதுஸ் படைப்பிரிவு மற்றும் ஏனைய படைப்பிரிவுகளில் 10,000க்கும் குறைவான போராளிகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு காசாவில் இருக்கக்கூடிய இந்த அனைத்து போராளிகளும் வடக்கு காசாவிலே முழுமையாக களமிறங்கப் போவதில்லை. பெரும்பாலும் வடக்கு காசாவில் 10,000 அல்கஸா உயிரடுக்கு போராளிகள் களமிறங்குவார்கள். மேலும் புதிதாக இணைந்து கொண்ட பலஸ்தீனிய போராளிகளில் அதிகமானோர் வடக்கு காசாவில் இருந்து இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். எனவே வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய 8,000 புதிய பலஸ்தீனிய போராளிகளும் அல்கஸா உயிரடுக்கு படைப்பிரிவோடு களமிறங்குவார்கள். மேலும் அல் குதுஸ் படைப்பிரிவு மற்றும் ஏனைய படைப்பிரிவுகளில் இருந்து 5,000க்கும் குறைவான போராளிகள் வடக்கு காசாவில் களமிறங்குவார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக காசா சிட்டி பிரதேசத்தில் நடைபெறப் போகும் இந்த இறுதிப் போரிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் 40,000 ஆக்டிவ் சிப்பாய்களும் 15,000 ரிசர்வ் சிப்பாய்களும் களமிறங்குவார்கள். மொத்தமாக 55,000 சிப்பாய்கள் வடக்கு காசாவின் காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான தாக்குதலில் களமிறங்குவார்கள். அதே போன்று பலஸ்தீனிய போராளிகளில் 15,000 உயிரடுக்கு பலஸ்தீனிய போராளிகளும் 8,000க்கும் அதிகமான புதிய பலஸ்தீனிய போராளிகளும் களமிறங்குவார்கள். எனவே இந்த தகவல்களுக்கு அமைவாக பலவீனமான நிலைமையிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கு களமிறங்கப் போகின்றது. வடக்கு காசாவில் நடைபெறப் போகும் இந்த இறுதி யுத்தத்தில் பலஸ்தீனிய போராளிகளுடைய பலமானது அதிக அளவிலேயே காணப்படுகின்றது. இதனால் இந்த இறுதி யுத்தத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மிகப்பெரிய இழப்புகளையும் அடைந்து கொள்ளப் போகின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.